நெக்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம் நம்ம என்ன அடுத்தது the mole concept requires a balanced chemical reaction to find out the amount of reactants involved in the chemical reaction, while gram equivalent concept does not. இப்போ ஒரு மோல் கான்செப்டை பயன்படுத்தி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஈடுபடும் இன்வால்வ் ஆகும் ரியாக்டன்ஸோட அளவை நாம் கண்டறிய பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் தேவைப்படுது. அதாவது மோல் கான்செப்டை பயன்படுத்தி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ரியாக்டன்ஸோடைய நம்ம அளவை ரியாக்டன்ஸோடைய எவ்வளோ கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம கண்டறிய நமக்கு ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் தெரியுது. ஆனால் அதே கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்டை வச்சு நம்ம என்ன பண்ண அப்படின்னா இந்த சமன்பாட்டுக்கு தேவையில்லை. கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் வச்சு நம்ம இது தேவையில்லை அப்படின்ட்டுருக்காங்க. ஆனால் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இந்த ரியாக்ஷன்ஸில் ஆக்சிஜனேற்ற மற்றும் ஒடுக்க வினையில் கிராம் சமாநிறை கோட்பாட்டின் அதாவது கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்டை நாம் அதை தவிர்த்து பிற வினைகளுக்கு நம்ம மோல் கான்செப்ட் பண்ணிடலாம். அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு மட்டும் தவிர மீதிக்கிற நார்மல் ரியாக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மோல் கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்து நமக்கு ஒன்று தெரியும் ஈஸியாக என்ன அப்படின்னா, இப்போ ஒரு KMnO4 இருக்குது, பொட்டாசியம் பர்மாங்கனேட்டு, அன்ஹைட்ரஸ் ஃபெரஸ் சல்ஃபேட் இருக்குது, FeSO4. இது ரெண்டு ரியாக்ட் ஆகும் பொழுது KMnO4 மற்றும் அன்ஹைட்ரஸ் ஃபெரஸ் சல்ஃபேட்டின் சமான நிறை அதாவது ஈக்குவலன்ட் மாஸ் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ் அது பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு தேவையில்லை. அந்த சமன்பாடு இல்லாமலே நேரடியாக நம்ம வந்து எவ்வளவு வந்து ரியாக்ட் ஆகிருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வித்தவுட் ரைட்டிங் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் chemical reactions we can straightway say that the 31.6 gram of KMnO4 react with 152 gram of ferrous sulfate using gram equivalent concept. இப்போ KMnO4 உடைய மாசும் ஃபெரஸ் சல்ஃபேட்டோடைய மாசும் நமக்கு டைரெக்டாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாமலே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்கு அப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட் 10 moles, KMnO4 2 moles, சல்ஃபூரிக் ஆசிட் 8 moles ரியாக்ட் ஆகி பொட்டாசியம் சல்ஃபேட் மைனஸ் சல்ஃபேட் ஃபெரிக் சல்ஃபேட் 8 டைம் வாட்டர். அப்போ இது எவ்வளோ டைம் இது எதுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். 2 moles வந்து KMnO4 வெயிட்டு 158. அப்போ 2 moles அப்படிங்கும்போது பெருக்கும்போது 360 கிராம். பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுக்கு வந்து அதுக்கடுத்து 10 moles ஆஃப் அன்ஹைட்ரஸ் ஃபெரஸ் சல்ஃபேட்டோட வெயிட் எவ்வளவு 152. 10 அப்படிங்கிற மோல்ஸுங்கும்போது 10 பெருக்கும்போது 1520 கிராம்ஸ். அப்போ வந்து இவ்வளோ வெயிட் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. அப்போ 31.6 கிராம் ஆஃப் KMnO4 ரியாக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நமக்கு தேவை அப்படின்னா, அப்போ இந்த 2 KMnO4 வேல்யூ எவ்வளவு 316. அப்போ இந்த 316 கிராம் KMnO4 2 moles ஆஃப் KMnO4 10 moles ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட்டோட எவ்வளோ ரியாக்ட் ஆகுது அப்படின்னா இவ்வளவு அப்படி ரியாக்டும் கிடைக்கும். அதுக்கு நமக்கு 13.1.6 கிராம் நமக்கு வேணும் அப்படின்னா KMnO4 ரியாக்டர் வேணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது 152 கிராம் ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்கிற வேலையை கிடைக்கிது. அப்போ 152 கிராம் ஃபெரஸ் சல்ஃபேட்டுடன் ரியாக்ட் ஆகுது. அப்போ ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால் 152 கிராம் ஃபெரஸ் சல்ஃபேட் நம்ம எடுத்து இந்த KMnO4 கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ டைரெக்டாக நமக்கு வந்து அந்த KMnO4 மாசும் ஃபெரஸ் சல்ஃபேட்டோடைய மாசும் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எவ்வளவு வந்து இது KMnO4 கூட ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற நம்ம ஈஸியாக நம்ம கால்குலேஷன் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா எளிய விகித வாய்ப்பாடு அப்படின்னு அர்த்தம். மாலிகுலர் ஃபார்முலா மூலக்கூறு வாய்ப்பாடு. எளிய விகித வாய்ப்பாடுனா ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ குளுக்கோஸ் C6H12O6. இப்போ இந்த காம்பவுண்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இப்போ கார்பன் எவ்வளோ இருக்குது? 6. அதை நம்ம சப்ஸ்கிரிப்டாக கீழே எழுதும். ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 12 டைம் இருக்குது. அதை ஹைட்ரஜனுக்கு கீழே ஒரு சப்ஸ்கிரிப்டாக எழுதணும். அதே மாதிரி ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? அதை சப்ஸ்கிரிப்டாக எழுதணும். இதுதான் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? The elemental analysis of compound give the mass percentage of atom present in compound. இப்போ ஒரு காம்பவுண்ட் அப்படின்னா அதை சொன்னேன், C6H12O6 குளுக்கோஸ்னு வச்சுங்களேன். இந்த காம்பவுண்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? எலமெண்ட்ஸ்னால் இது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இந்த எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற ஆய்வு செய்வதற்கு அதனுடைய மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்டம், அந்த ஆட்டத்தோடைய மாஸ் பர்சன்டேஜ், இது எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ இருக்குது, மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டில் அந்த ஒவ்வொரு ஆட்டத்தோடைய மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். யூஸிங் த மாஸ் பர்சன்டேஜ் we can determine the empirical formula of the compound. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இந்த மாஸை வச்சு அதனுடைய பர்சன்டேஜ் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு வந்து ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடைக்கும், எளிய விகித வாய்ப்பாடு நமக்கு தீர்மானிக்கும். அப்போ மாஸ் பர்சன்டேஜ் வச்சு நம்ம ஈஸியாக நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம்? மாஸ் பர்சன்டேஜ் வச்சு நம்ம ஈஸியாக we can determine empirical formula of the compound அப்படின்னு. ஓகே, அதுக்கடுத்தது molecular formula of the compound can be arrived from the empirical formula using the molar mass of the compounds. அதாவது ஒரு காம்பவுண்டுடைய மோலார் மாஸினை பயன்படுத்தி எம்பிரிக்கல் ஃபார்முலா வாய்ப்பாட்டிலிருந்து மாலிகுலர் ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு காம்பவுண்டுடைய மாலிகுலர் மாஸை பயன்படுத்தி எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கலாம். அதிலிருந்து எம்பிரிக்கல் ஃபார்முலாவிலேருந்து மாலிகுலர் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கலாம். அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவிலேருந்து மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஓகே, எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னா இதுதான் வந்து ஆன்சர். வாட் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்றப்போ இந்த சிம்பிள்னு கொடுத்துருப்போம். அது வரைக்கும் 3 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் எழுதி சென்ட் பண்ணி அனுப்புகிறோம். எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் ஃபார்முலா ரிட்டன் with the simplest ratio of the number of different atoms present in one more molecule of the compound. ஒரு molecules of the compound, ஒரு காம்பவுண்டில் ஒரு மாலிகுல்ஸ் இருக்குதுன்னா அதில் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐட்டம் எவ்வளோ ரேஷியோவில், சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் தான் சொன்னேன்ல, இப்போ குளுக்கோஸ்னு வச்சுக்கோங்க, C6H12O6 எவ்வளோ சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் இருக்குது? இது 6, இது 12, இது 6. அப்போ இது ரேஷியோ எடுக்கும் பொழுது 1:2:6. அப்போ இதான் வந்து எனக்கு என்ன எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போ ஒரு காம்பவுண்டில் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்குது, அந்த டிஃப்ரெண்ட் ஆட்டத்தோடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ. அப்போ ஒரு காம்பவுண்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆட்டத்தோடைய சிம்பிள் ரேஷியோ எடுக்கிறதுக்கு பேர் தான் கேட்டால் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து மாலிகுலர் ஃபார்முலா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஆன்சர். இதிலேருந்து இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இதிலேருந்து இந்த சிம்பிள் வரைக்கும். The molecular formula of the compound is the formula written the actual number of different atoms present in one mole as a subscript of the atomic symbol. இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அந்த காம்பவுண்டில் 1 மோல் இருக்குது. அப்போ ஒரு காம்பவுண்டில் 1 மோல் ஆஃப் ஆட்டம்ஸ், அதில் டிஃப்ரெண்ட் ஆட்டம் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது, அதனுடைய சப்ஸ்கிரிப்டை நம்ம அட்டாமிக் சிம்பிளாக எழுதணும். அப்போ அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் மாலிகுலர் ஃபார்முலா. ஒரு காம்பவுண்டில் உள்ள அனைத்து தனிமங்களையும் சரியான எண்ணிக்கை எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்குதோ அது ஆக்சுவல் நம்பரு, அதை கரெக்டாக நம்ம போட்டு எழுதணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ்னு C6H12O6. அப்போ இதுதான்
இது எவ்வளோ என்ன இருக்குது, கார்பன் 6 இருக்கும், ஹைட்ரஜன் 12 இருக்கும், ஆக்சிஜன் 6 இருக்கும். அப்போ கரெக்டாக என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் போட்டு எழுதுனோம்னா அது மாலிகுலர் ஃபார்முலா. அதே ரேஷியோ எடுத்தோம்னா அது வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போ ஒரு காம்பவுண்டில் இப்போ எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட்னு வச்சுங்களேன். அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா என்னது, CH3 COOH. இப்போ C எவ்வளோ இருக்குது, 2, H 4, O வந்து 2. அப்போ இதில் இருக்கிற C 1, இங்கே 1, 2, H இங்கே 3, இங்கே 1, 4, O வந்து 2. அப்போ எவ்வளோ கரெக்டாக நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே எழுதணும்னா அது வந்து மாலிகுலர் ஃபார்முலா. இதே நம்ம ரேஷியோ எடுக்கும் பொழுது இதுக்கு ரேஷியோ C2H4O2. இதுக்கு நம்ம ரேஷியோ எடுக்கும்போது எவ்வளவு, இது 1, இது 2 டைமு, இது 1 டைமு, இப்படி இருக்கும். அப்போ இது எம்பிரிக்கல் ஃபார்முலா, இது மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ ஒரு காம்பவுண்டில் ஆக்சுவலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு எலமெண்ட்ஸோடைய நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை அப்படியே எழுதணும்னா அது வந்து சப்ஸ்கிரிப்டாக எழுதணும்னா அதுக்கு பேர் வந்து மாலிகுலர் ஃபார்முலா. அதுக்கே நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா அது வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ வந்து ஒரு அசிட்டிக் ஆசிட் நம்ம சொன்னோம்ல, அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா என்னது, அசிட்டிக் ஆசிட்டோட ஃபார்முலா CH3 COOH. C எவ்வளோ கண்ணு இருக்குது, இங்கே 1, இங்கே 1, அப்போ 2, C2. H 3, இங்கே 1, 4, O2, O2. அப்போ இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த அசிட்டிக் ஆசிட் C2H4O2. இதில் நம்ம ரேஷியோ எடுக்கும்பொழுது இதுக்கு ரேஷியோ எடுக்கும்போது எப்படி எடுப்போம், CHO. அப்போ C 2 டைம் இருக்குது, 2, H 4, O வந்து 2. இதுக்கு ரேஷியோ எடுக்கும் பொழுது 1, 2, 1. அப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா C 1, H 2, O 1. அப்போ இது எங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போ அசிட்டிக் ஆசிட்டோடைய மாலிகுலர் ஃபார்முலா C2H4O2. எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது, CH2O. ஓகேவா? இது ரெண்டும் 1 மார்க் கொஸ்டினோட கேட்கலாம், நோட் பண்ணி வச்சு. 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி. அசிட்டிக் ஆசிட்டோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து 5 மார்க் கொஸ்டின். டிட்டர்மினேஷன் ஆஃப் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃப்ரம் த எலமெண்டல் அனாலிசிஸ் ஸ்டேட். இப்போ நம்ம ஒரு காம்பவுண்டு கொடுத்துட்டோம், அந்த காம்பவுண்ட்லேருந்து தனிமங்களை கண்டறியும் பகுப்பாய்வு தரவுலேருந்து எளிய விகிதவாய்ப்பாடு கண்டறியும். இப்போ நமக்கு வந்து எலமெண்ட்ஸ்லேருந்து எம்பிரிக்கல் ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். எலமெண்ட்ஸ் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இதனுடைய பர்சன்டேஜ் கொடுத்துட்டான். இந்த பர்சன்டேஜ் வச்சு இது வந்து என்ன எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1 பாயிண்ட்டு எல்லாம் கொஞ்சம் கவனிங்க பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சின்ஸ் த காம்போசிஷன் இஸ் த எக்ஸ்பிரஸ் இன் பர்சன்டேஜ். இப்போ நம்ம வந்து ஒரு காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு கலவைக்கு ஒரு தனிமங்களுடைய ஏபை கொடுத்துருக்காங்க, அது பர்சன்டேஜில் நம்ம எடுத்துக்கணும். வி கேன் கன்சிடர் த டோட்டல் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். இப்போ ஒரு காம்பவுண்டு கொடுக்குறோம், அந்த காம்பவுண்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸோடைய மாஸ் மொத்தமாக 100 கிராம். இப்போ H2O, அப்போ இதனுடைய HO இதனுடைய எல்லாத்தோடைய மாஸும் சேர்த்து மொத்தமாக எவ்வளவு, 100 கிராம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்டு த பர்சன்டேஜ் வேல்யூ ஆஃப் இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் மாஸ் இன் கிராம். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸுக்கும் மாஸ் நம்ம கிராம்ஸில் தான் எடுத்துக்கணும். இப்போ கார்பன் அதனுடைய மாஸை கிராமில் எடுத்துக்கணும். இப்போ 40 கிராம்ஸ் இருக்குதுன்னா அப்படி நம்ம எடுத்துக்கணும். நம்ம அதேமாதிரி ஹெச்சை அதையும் கிராம்ஸில் தான் எடுத்துக்கணும், ஆக்சிஜனையும் கிராம்ஸில் தான் எடுத்துக்கணும். ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். செகண்ட் பாயிண்ட், டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட்ஸ். ஒவ்வொரு ஈச் எலமெண்ட்ஸோடைய மாஸை பை இட்ஸ் அட்டாமிக் மாஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாஸை அட்டாமிக் மாஸால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் டிவைட் பண்ணணும். இது செகண்ட் பாயிண்ட். அப்போ மாஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மாஸை அட்டாமிக் மாஸால் நம்ம டிவைட் பண்ணணும். கிவ் த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால்
ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட்ஸ். அப்புறம் ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும் இந்த காம்பவுண்ட். அப்போ கொடுத்துருக்கிற மாஸை ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அந்த எலமெண்ட்ஸுக்கு வந்து மாஸ் இருக்குன்னா அந்த மாஸை அட்டாமிக் மாஸால் டிவைட் பண்ணணும். இது செகண்ட் ஸ்டெப். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். ஓகே, தேர்ட் ஒன் பாயிண்ட், divided the value of relative number of moles obtained in step 2 by the simplest number of them to get the simplest ratio. இப்போ நமக்கு வந்து டிவைட் பண்ணும்போது ஒரு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்குது, வேல்யூ கிடைக்குது, n வேல்யூ கிடைக்குது. அது சிம்பிளஸ்ட் ரேஷியோவுக்கு நம்ம மாற்றணும். அதாவது எளிய முழு எண்ணாக மாற்றணும். நம்ம சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? இது நம்ம ஒரு டேபிள் காலம் போட்டு கால்குலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த 4 ஸ்டெப்ஸ் மட்டும் நல்லா தெரிஞ்சுச்சுங்க. ஒன்லி இஃப் நெசசரி இன் கேஸ் ஆஃப் சிம்பிளஸ்ட் ரேஷியோ இஸ் அப்டைன் இன் த ஸ்டெப் 3. நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கிடைக்கல அப்படின்னா அதை நாம் வந்து ஹோல் நம்பராக மாற்றணும். ஹோல் நம்பர் தென் they may be converted into the whole number by multiply by the suitable smallest number. அப்போ நமக்கு வந்து ஒரு ஹோல் நம்பராக கிடைக்காம ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூவாக கிடச்சுன்னா அதை நம்ம ஒரு சூட்டபிள் நம்பரால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி அதை ஹோல் நம்பராக மாற்றிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1.5ன்னு கிடச்சிருந்துச்சுங்க. இதை ஹோல் நம்பராக மாற்றணும். ஏதாவது ஒரு சிம்பிளஸ்ட் நம்பரால் ஒரு எளிய என்னால் பெருக்கி அதை நம்ம ஹோல் நம்பராக மாற்றணும். அப்போ 2வால் பெருக்கும் பொழுது நம்ம மாறும், நமக்கு வந்து 3ன்னு மாறிக்கும். அப்போ ஒரு சிம்பிளஸ்ட் நம்பரால் பெருக்கி அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் ஹோல் நம்பராக மாற்றிக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். இந்த 4 பாயிண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு தெரியும். An acid found in determines and analysis of the following. இப்போ நமக்கு வந்து ஒரு புளி இருக்குது, டெர்மன்ஸ். இதில் பர்சன்டேஜ் காம்போசிஷன் எவ்வளோ கொடுத்துக்கலாம், அதனுடைய பர்சன்டேஜ் காம்போசிஷன். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 32%, ஹைட்ரஜன் 4%, ஆக்சிஜன் 64%. ஃபைண்ட் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் இருக்கிற எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கும். அப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டா அந்த காம்பவுண்டில் என்னென்ன காம்போசிஷன் பர்சன்டேஜ் இருக்குதுன்னா, கார்பன் 32, ஹைட்ரஜன் 4, ஆக்சிஜன் 64. எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த டேபிள் காலம் தான் நமக்கு வந்து முக்கியம். இந்த டேபிள் காலத்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துக்கிற எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் டேபிள் கார்டு. ஃபஸ்ட்டு பாக்ஸ் பர்சன்டேஜ், மாலிகுலர் மாஸ், ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ், சிம்பிளஸ்ட் ரேஷியோவை மாற்றணும். சிம்பிளஸ்ட் ரேஷியோவை நம்ம ஹோல் நம்பராக மாற்றிக்கணும். ஓகே, இந்த டேபிள் கார்டு போட்டுக்கணும். நம்ம கொடுத்துக்கிற எலமெண்ட்ஸ் எது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இந்த எலமெண்ட்ஸ் இந்த தனிமை கொடுத்துட்டான். பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருந்தான் கொஸ்டினில்? கார்பனுக்கு 32, அதேங்க பர்சன்டேஜ் போட்டுங்க. ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ கொடுத்துருந்தான் கொஸ்டினில்? 4 கொடுத்துருந்தான். ஆக்சிஜனுக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறான்? ஆக்சிஜனுக்கு 64. இப்போ மோலார் மாஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ கார்பனுடைய மாஸ் எவ்வளோ? கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, மாஸ் நம்பர் 12. அப்போ இந்த கார்பனுடைய மாஸ் நம்பரை இந்த பர்சன்டேஜாக டிவைட் பண்ணும். அப்போ டிவைட் பண்ணும்போது இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிடைக்கும்? 32/12 அப்படின்னு இந்த இதில் நம்ம ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸை அப்ளை பண்ணணும். அப்போ இந்த 32 12ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 12 அப்படிங்கிறது இந்த கார்பனுடைய மாஸ். ஓகே, பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துட்டான், 32 கொடுத்துட்டான். அந்த 32 மேலே போய்ட்டுங்க. டிவைடட் பை கார்பனுடைய மாஸ் எவ்வளவு? 12. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நமக்கு இது டிவைட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கிடைச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 32 12ஆல் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2.66 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா?
அதேமாரி அடுத்த ஸ்டெப் ஹைட்ரஜனுக்கு வாங்க. ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துட்டான்? 4. அதனுடைய மாஸ், ஹைட்ரஜனுக்கு மாஸ் எவ்வளோ? அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 1, அப்போ 1. அப்போ வந்து டிவைட் பண்ணும்போது 4ன்னு கிடைக்கிது. அதுக்கடுத்தது ஆக்சிஜன். ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் கொஸ்டினில் 64ன்னு கொடுத்துட்டான். 64. ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் 8, மாஸ் நம்பர் 16, அப்போ மாஸ் நம்பரை டிவைட் பண்ணணும் 16. அப்போ ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். 4. ஓகேவா? இப்போ இது எல்லாமே இது என்னவா மாற்றணும் அப்படின்னு கேட்டால் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுவோம்? சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக மாற்றணும். சிம்பிளஸ்ட் ரேஷியோவாக மாற்றணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதில் இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதில் இந்த பாக்ஸில் இருக்கிற எல்லா நம்பர் கிடைச்ச வேல்யூ பாரு. இது எது லோயஸ்ட் நம்பர் வேல்யூன்னு பார்க்கணும். அந்த லோயஸ்ட் நம்பர் வேல்யூவை அதாலே டிவைட் பண்ணணும், மற்றதாலையும் டிவைட் பண்ணணும். ஓகேங்க, புரிஞ்சா? அப்போ அதில் 2.6, இன்னொன்று 4, இன்னொன்று 4 கிடைக்குது. இதில் எதுக்குன்னு லோயஸ்ட் வேல்யூ அப்படின்னா 2.66 தான் லோயஸ்ட் வேல்யூ. அப்போ இந்த 2.6 அந்த வேல்யூவால் டிவைட் பண்ணணும். அப்புறம் இந்த 4 டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? சிம்பிளஸ்ட் ரேஷியோ 2.66 டிவைடட் பை 2.66. அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது 1ன்னு கிடைக்கும். அதுதான் இந்த 1. ஓகே, அதுக்கடுத்தது இந்த 2.6 வேல்யூ அதான் குறைஞ்ச வேல்யூ. இப்போ இந்த 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 4 டிவைடட் பை 2.66. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1.5 சம்திங் கிடைக்கும். அதாவது 1.5. மறுபடியும் அதுக்கடுத்தது இந்த வேல்யூ 4. இப்போ சிம்பிள் வேல்யூ இது 2.6, அதால் மறுபடியும் டிவைட் பண்ணணும். அதேமாதிரி 4 டிவைடட் பை 2.6 என்ன கிடைக்கும்? 1.55 கிடைக்கும். அப்போ நமக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் என்ன வேல்யூ கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 1.5, 1.5. இது எல்லாம் ஹோல் நம்பராக்குன்னு பார்க்கணும். ஹோல் நம்பராக இருக்குதான்னு பார்க்கணும். ஹோல் நம்பராக இருந்தால் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ஹோல் நம்பராக இல்லை அப்படின்னா ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அது ஒரு சிம்பிளஸ்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ மேக்ஸிமம் எல்லாம் ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதை எந்த நம்பரால் நீ மல்டிப்ளை பண்ணுறியோ அதே நம்பரால் அந்த நம்பருக்கும் இப்போ 1.5 இங்கே 1.5 1.5 1 1.5 1.5. இப்போ சப்போஸ் இதை 2ஆல் நீ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த நம்பரையும் 2ஆல் மல்டிப்ளை சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இப்போ கொண்டு வரும்போது அப்போ இந்த நம்பரையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேக்ஸிமம் நான் நம்பர் என்ன பண்ணணும்? 2ஆல் நம்ம என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இந்த இதுக்கு மட்டும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? அப்போ 1 × 2 2ன்னு மாறிக்கும். ஏன் அப்படின்னா இங்கேயும் 1.5 இங்கேயும் 1.5 அதான் மல்டி 2 சிம்பிளஸ்ட் நம்பரால் 2 போல் மல்டிப்ளை பண்ணும்போது இதையும் நம்ம 2ன்னு போட்டு மேக் பண்ணிக்கணும். அப்போ 2. அப்போ 1.5 × 2 என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்து இதையும் நம்ம சிம்பிளஸ்ட் நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1.5 × 2 3ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அதனுடைய ரேஷியோ. இப்போ நமக்கு கிடைச்ச கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். கார்பனுடைய சிம்பிளஸ்ட் ரேஷியோ எவ்வளவு? 2. ஹைட்ரஜனுக்கு 3, ஆக்சிஜனுக்கு 3. அப்போ என்ன பண்ணோம்? கீழே நம்ம எடுத்துருக்கோம் கார்பன். இந்த கார்பனுக்கு எவ்வளவு? 2. அந்த 2 கீழே போட்டு ஹைட்ரஜன் எவ்வளவு? 3 ஹெச்ன்னு போட்டு கீழே சப்ஸ்கிரிப்ட் ஆகணும். ஆக்சிஜன் போட்டு கீழே எவ்வளவு? 3. ஓகே, இதுதான் என்ன பண்ணுன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? அதுக்கடுத்து இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவிலேருந்து நம்ம எதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். எம்பிரிக்கல் ஃபார்முலாவிலேருந்து நம்ம எதை கண்டுபிடிக்க முடியும்? மாலிகுலர் ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இந்த டேபிள் காலத்தை பாருங்கள். இந்த டேபிள் காலத்தை அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா முன்னாடி எழுதி காமிச்சு அதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா அளவு CH2O. அதனுடைய மாஸ் எவ்வளோ? அசிட்டிக் ஆசிட்டோட மாஸ் CH3COOH. இந்த அசிட்டிக் ஆசிட் அதனுடைய மாஸ் எவ்வளோ? கார்பன், ஹைட்ரஜன், இந்த கார்பன், இந்த ஆக்சிஜன் இது எல்லாத்தையும் மாஸ் போட்டோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 16 கிடைக்கும்.
இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது CH2O. இதுக்கு எல்லாத்தையும் நம்ம மாஸ் ஆட் பண்ணும்போது 30ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னென்னது, இதனுடைய மாஸ் வந்து 60, எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட மாஸ் வந்து 30. அப்போ இதை ரெண்டு டிவைட் பண்ணணும், 60 டிவைடட் பை 30. அப்போ நமக்கு 2ன்னு கிடைக்கும். அந்த 2வை நமக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா இருக்குதுல்ல, அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது CH2O இன்ட்டு 2. இந்த கிடச்ச 2வை அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். எம்பிரிக்கல் ஃபார்முலா அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா என்னது CH3 COOH. இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது CH2O. இப்போ நமக்கு வந்து அந்த 2ன்னு வேல்யூ கிடச்சா அது 2ஆல் பெருக்கும்போது என்ன கிடைக்கும் C2. இங்கே 2 இருக்குது, H2 இருக்குது, 2 × 2 4 H4O. இங்கே ஒன்று தான் இருக்குது, அப்போ பெருக்கும்போது O2. அப்போ இங்கே பாருங்கள் கார்பன் எவ்வளோ இருக்குது 2, H4, ஆக்சிஜன் 2. இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் கார்பன் 1, இங்கே 1, அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குது C2. H இங்கே ஒரு 3, இங்கே 1 4, அப்போ 4. O இங்கே எவ்வளோ இருக்குது 2, அப்போ O2. அப்போ இதான் கேட்டினா எம்பிரிக்கல் ஃபார்முலாவிலேருந்து நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம், மாலிகுலர் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறோம். அப்போ மாலிகுலர் ஃபார்முலா டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். இதை வந்து டிவைட் பண்ணும்போது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் இது ரெண்டு டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சரை எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்ட்டு அந்த வேல்யூ போடும்போது நமக்கு வந்து மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்கும். அதேமாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஃபார்முலா என்னது அப்படின்னா H2O2. இப்போ இதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன HO. அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடுடைய மாஸ் எவ்வளவு 34. ஹச்சுக்கு இந்த ஓக்கு 2 H இருக்குது, 2 ஆக்சிஜனுக்கு, அதெல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 34 வரும். OHோட வேல்யூ 17. அப்போ அது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணும், 34/17 எவ்வளோ கிடைக்கும் 2ன்னு கிடைக்கும். அப்போ என்னது எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்ட்டு இந்த வேல்யூ 2. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பான் எம்பிரிக்கல் ஃபார்முலா HO இன்ட்டு நமக்கு கிடைச்ச 2. அப்போ நமக்கு பெருக்கும்போது என்ன இருக்கும் H2O2. இதுதான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. அதேமாரி லாக்டிக் ஆசிட்டோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா இது. லாக்டிக் ஆசிட் மாலிகுலர் மாஸ், அது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ், அது ரெண்டு டிவைட் பண்ண 3ன்னு கிடைக்கும். இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா கூட அந்த 3 வேல்யூ கொடுக்கும்போது இது கிடைக்கும். டாட்டாரிக் ஆசிட் அதேமாரி இது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் மாஸ் எவ்வளவு, எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் எவ்வளவு, சிம்பிள் பண்ணும்போது 2ன்னு கிடைக்கும். அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் இன்ட்டு ஃபார்முலா இன்ட்டு 2 இதனோட தான் மாலிகுலர் மாஸ். அதேமாதிரி பென்சினுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா இது. பென்சினுடைய மாஸ் எவ்வளவு, எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் எவ்வளவு, சிம்பிள் ஃபார்முலா 6ன்னு கிடைக்கும். அப்போ CH இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்ட்டு 6. அது பேர் சிம்பிளிஃபை பண்ணும்போது C6H6. இதுதான் வந்து பென்சின். இந்த பென்சின் ரிங் இப்படி ஹெக்ஸாகோனில் இருக்கும். இதில் பாருங்கள் இதுதான் வந்து என்னென்னா அந்த N வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும். அந்த N வேல்யூ நம்ம கொண்டு போய் இந்த சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கொண்டு போய் மாலிகுலர் மாஸ். இப்போ இந்த அசிட்டிக் ஆசிட்டோட மாலிகுலர் மாஸ். இப்போ அசிட்டிக் ஆசிட்டோட CH3COOH. கார்பனுக்கு இந்த 2 கார்பன் இருக்குது. கார்பனுக்கு மாஸ் எவ்வளவு, கார்பனுக்கு மாஸ் 12. அப்போ 2 கார்பனுக்குனால 2 × 12 ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு ஒன்று 3 × 4, அப்போ 4 ஹைட்ரஜன், அப்போ 4 × 1 ஹைட்ரஜனுக்கு மாஸ் 1 ப்ளஸ் ஆக்சிஜன் 2 டைம் இருக்குது, அப்போ 2 × 16. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் 60ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது வந்து மோலார் மாஸ் எவ்வளவு 60, மோலார் மாஸ் 60. கால்குலேட்டட் எம்பிரிக்கல் ஃபார்முலா. இது எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இதில் C மொத்தமாக எவ்வளோ இருக்குது C2H4O2. இந்த நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா தான் அது எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போ C2 அப்படின்னா 1 வச்சுக்கலாம், H4 அப்படிங்கும்போது 2, O வந்து O2ன்னு 1. அப்போ எவ்வளோ இருக்குது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 1 2 1 இருந்துச்சா, அப்போ C
H2O இதுதான் வந்து எம்பிரிக். அப்போ எம்பிரிக் அசிட்டிக் ஆசிட் எம்பிரிக் ஃபார்முலா. கார்பனுக்கு எவ்வளவு மாஸ் 12, ஹைட்ரஜனுக்கு 1, அப்போ 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 1 × 16. அப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 30 கிடைக்கும். அதான் இது. அப்போ இது 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு 2ன்னு கிடைக்கும். இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா அசிட்டிக் ஆசிட் எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது? மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்ட்டு நமக்கு அந்த வேல்யூ கிடச்ச வேல்யூ n வேல்யூ போட்டு மல்டிப்ளை. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா எவ்வளவு? CH2O இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போ நம்ம இது 2ஆல் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது CH2O × 2 இது நம்ம பெருக்கும்போது என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா C2H4O2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நமக்கு அசிட்டிக் ஆசிட் என்னது? CH3COOH. C இங்கே 1 இங்கே 1 2, H 3 இங்கே 1 4, O வந்து 2, அதுதான் அசிட்டிக் ஆசிட். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கலாம். புளித்தப்பால் ஷோர் மில்க் அதனுடைய லாக்டிக் ஆசிட் தான். அப்போ லாக்டிக் ஆசிட்டோடைய மாலிகுலர் மாஸ் 90, எம்பிரிக்கல் மாஸ் 30 டிவைட் பண்ணோம்னா 3ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ண அப்படின்னா மாலிகுலர் ஃபார்மை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லாக்டிக் ஆசிட்டோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O × 3, அந்த 3 தான் கீழே கொடுத்துட்டேன். அப்போ அது வந்து சிம்பிளிஃபை வரும்போது C3H6O3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ லாக்டிக் ஆசிட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. CH3CHOH COOH இதுதான் லாக்டிக் ஆசிட். C எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. 1 2 3. அப்போ C3. H எவ்வளோ இருக்குது? இங்கே 3 4 5 6 H6. O எவ்வளோ இருக்குது? 1 2 3 இப்போ 3. இப்போ தான் லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் ஃபார்முலா CH3 பாண்ட் CH பாண்ட் OH பாண்ட் COOH. இதேமாரி கீழே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கணக்கு கொடுத்துக்கிறாங்க. எவல்டர் செல்ஃப் இந்த கொஸ்டினை இது புக்கு பின்னாடி ஆன்சர் இருக்குது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ இதில் வந்து என்னென்ன கொஸ்டின் நீங்கள் எழுதி அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த எவல்டர் செல்ஃப் கொஸ்டின் வந்து ஒரு 5 மார்க்காக எடுத்துக்கோங்க. இதை எழுதி சென்ட் பண்ணி அனுப்புங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதுக்கு அடுத்தது இந்த டேபிள் காலத்தை அப்படியே எழுதி சென்ட் பண்ணுங்கள். இது ஒரு 5 மார்க் கொஸ்டினாக எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவிலிருந்து மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். எம்பிரிக்கல் ஃபார்முலா டு மாலிகுலர் ஃபார்முலா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு ஒரு கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. 3 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எழுதி அனுப்புங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 1 கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் 1 ஒரு 5 அடுத்த 5 மார்க்காக எடுத்துங்க. அதுக்கு அடுத்தது இந்த எவல்டர் 5 கொஸ்டின் வந்து ஒரு 5 மார்க்காக எடுத்துக்கங்க. இந்த கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. இந்த கொஸ்டின் எழுதி அனுப்பிவிடுங்க. அதுக்கு அடுத்தது எவல்டர் செல்ஃப் இந்த கொஸ்டின் புக்கு பின்னாடி ஆன்சர் இருக்கும். இதுக்கும் புக்கு பின்னாடி ஆன்சர் இருக்கும். இதுவும் 3 மார்க் கொஸ்டின், இதுவும் 3 மார்க் கொஸ்டினாக கன்சிடர் பண்ணி எடுத்து எழுதி அனுப்புங்க. அதுக்கு அடுத்தது எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இங்கேருந்து இந்த சிம்பிள் வரைக்கும் இருக்கிறது வந்து வாட் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா 2 மார்க் கொஸ்டினாக எடுத்துக்கங்க. மாலிகுலர் ஃபார்முலா அதுக்கடுத்து இந்த மாலிகுலர் ஃபார்முலாவிலேருந்து இந்த சிம்பிள் வரைக்கும் மாலிகுலர் ஃபார்முலா இது ஒரு 3 மார்க் கொஸ்டினை எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து
இந்த பாக்ஸில் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எடுத்திருப்பேன். அப்போ இது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸுக்கு ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு 3 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுவும் எழுதி அனுப்புங்க. அதுக்கு அடுத்தது ஒரு பேஸுக்கான ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதிலேருந்து இந்த செகண்ட் இது ஒரு 3 மார்க் கொஸ்டினை எழுதி அனுப்புங்க. அதுக்கடுத்தது இந்த ஆசிட்கான ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இதுவும் எடுத்து எழுதி அனுப்புங்க. அப்போ இந்த கொஸ்டின்லாம் எழுதி பார்க்காம படிச்சுட்டு பார்க்காம எழுதி சென்ட் பண்ணி அனுப்புங்க. உங்களுடைய நேமை வந்து ரைட் சைட் கார்னரில் எழுதி அனுப்புங்க. இந்த அட்டனன்ஸ் போடணும். இது மார்க் இருக்குது. இந்த 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு கடமைக்கோசரம் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மட்டும் எழுதுறீங்க. நான் குறித்து கொடுத்த கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே எழுதி எனக்கு வந்து அனுப்பிவிடுங்க. ஓகே. குறிப்பாக வந்து பாய்ஸ் வந்து ஒரு சில கொஸ்டின் மட்டும் எழுதுறீங்க. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மட்டும் எழுதுறீங்க. எல்லா கொஸ்டின் நாங்கள் மார்க் பண்ணி கொடுத்த இந்த கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். புக்லேயே மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த கொஸ்டினில் எல்லாமே எழுதி சென்ட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ.